துப்பாக்கியால சுடப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய பனை தொழிலாளியை பார்க்கறதுக்காக அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை போனப்ப காவல்துறையினர் வார்டுடைய கதவு பூட்டதால பரபரப்பு ஏற்பட்டுச்சு. பனை தொழிலாளிக்கு காவல்துறையே பாதுகாப்பு அப்படிங்கிறது பாலுக்கு பூனைய காவலுக்கு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இன்பதுரை அச்சம் தெரிவிச்சிருக்கிறார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்துல மருதம்புத்தூர்ல மணிகண்டன் அப்படிங்கிற பனை தொழிலாளியை காவல் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா துப்பாக்கியால 2 கால்களையுமே சுட்டு அட்டூழியம் செஞ்சிருக்கிறார். இதை கண்டிச்சு பொதுமக்கள் போராட்டத்துல ஈடுபட்டதை அடுத்து இசக்கி ராஜா, காவலர்கள் மணிராஜ், கார்த்திக் ஆகிய 3 மேலையுமே 4 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இசக்கி ராஜாவை தென்மண்டல காவல்துறை தலைவர் விஜயேந்திர பிடாரி பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கிறார். 2 கால்கள்லையுமே துப்பாக்கி தோட்டா துளைத்த நிலையில பனை தொழிலாளி மணிகண்டன் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராரு. அவரை பார்க்கறதுக்காக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை, ஆலங்குளம் அதிமுக வேட்பாளர் பிரபாகரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் சந்திக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்ப அவங்க மணிகண்டனை பாக்குறதுக்கு அனுமதி மறுத்து காவல்துறைக்காரங்க வார்டுடைய கதவுகளை பூட்டினதால பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு. விடாம தொடர்ந்து வாதாடின பிறகு கதவை திறந்த நிலையில நிறைய கெடுபிடிகளுக்கு இடையில பாதிக்கப்பட்ட மணிகண்டனை சந்திச்சு இன்பதுரையும் பிரபாகரனும் அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க. மணிகண்டனை சந்தித்த பிறகு மருத்துவமனைக்கு வெளியே அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை செய்தியாளர்கிட்ட பேசினார். அப்போ திமுக ஆட்சியில காவல்துறையினர் கட்டுப்பாடு இல்லாம செயல்பட்டு வரதாகவும் குற்றம் சாட்டினார். அது மட்டுமில்லாம ஒரு பாதிக்கப்பட்டவரை மக்கள் பிரதிநிதி சந்திக்கிறதுக்கு கூட அனுமதி மறுக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்கிறார். காவல் உதவி ஆய்வாளரால சுடப்பட்ட பனை தொழிலாளிக்கு காவல்துறையினரே பாதுகாப்பு கொடுக்கிறது அப்படிங்கிறது பாலுக்கு பூனைய காவலுக்கு நிறுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காவல்துறையால மணிகண்டன் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் அப்படின்னும் அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை அச்சம் தெரிவிச்சிருக்கிறாரு. பனை விவசாயி, பனை ஏறும் தொழிலாளியை துப்பாக்கியால் சுட்டது போலீஸார், ரவுடி போலீஸ் சுட்டு அதன்மாக அவர் 2 இப்பொழுது படுகாயமுற்று உயிருக்கு போராடுகிற நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. நான் இந்த வார்த்தையை நானே அரசு வழக்கறிஞராக இருந்தவன், இது மாதிரி ஒரு அநியாயத்தை நான் பார்த்ததே இல்லை. அதாவது அவர் அந்த தொழிலை, அதாவது பனையேறி பிழைத்து அவர் பாவம் வயிற்றை கழுவுறதுக்கு ஒரு தொழில் வச்சுருக்கார். பணியேறி பிழைச்சி பதநீர் இருக்கிறார். அவர் தவறு செஞ்சிருந்தா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் நிராயுத பணியாக இருந்தவரை துப்பாக்கியால் சுட்டு பிடிச்சிருக்காங்க. விளாத்திக்குளத்தில் கற்பழித்தவரை சுட்டு பிடிக்கல, அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்னும் இந்த சாரை பிடிக்கல, பிடிச்சவரையும் சுட்டு பிடிக்கல. மடப்புறம் அஜித் குமார் அவரை கொலை செய்தவர்களை துப்பாக்கியை அவங்களையும் துப்பாக்கி பதம் பார்க்கல. தமிழ்நாட்டில் எத்தனையோ கற்பழிப்புகள், எத்தனையோ கொள்ளைகள், யாரையுமே சுடலை. ஆனால் ஒரு அப்பாவி பனை தொழிலாளியை துப்பாக்கியால் சுட்டு இன்றைக்கி அவர் அந்த தொழில் செய்ய முடியாதபடி உயிருக்கு போராடுகிறார். சின்ன பிள்ளைகள் இருக்குது, சின்ன குழந்தைங்க இருக்கு அவர்களுக்கு. அப்போ அவங்க வாழ்வாதாரத்தை சிதைக்கிற அளவுக்கு நடந்திருக்குன்னா தனிப்பட்ட முறையில் இந்த சப் இன்ஸ்பெக்டரை நான் குறை சொல்லலை. ஏன்னா அரசாங்கம் அப்படி இருக்குது. இந்த அரசாங்கம் அப்படி இருந்தால் அதிகாரிகள் அப்படிதான் இருப்பாங்க. இந்த அரசாங்கத்திட்ட வேலை செய்கிற அதிகாரிகளும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் நான் தனிப்பட்ட முறையில் சப் இன்ஸ்பெக்டர் மேலே குறை சொல்லலை. இந்த அரசாங்கம் தவறான அரசாங்கம். அதனால தான் இதுவரை அரசு தரப்பில் யாராவது பார்த்துருக்காங்களா? ஐயா, இந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பார்ல, இருக்காரா? எம்எல்ஏக்கள் இருந்திருப்பாங்கல்ல. இந்த ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ பார்த்தாரா? மனோஜ் பாண்டியன் பார்த்தாரா? பார்க்கல. இந்த பொறுப்பு அமைச்சர் இருப்பாங்களா? பார்த்தாங்களா? இல்லை. கல்வெட்டு திறக்கிறதுக்கு, கட்டடத்தை திறக்கிறதுக்கு, ரோடை ஓப்பன் பண்ணுறதுக்கு, கமிஷன் வாங்குறதுக்கு மட்டும் ஓடோடி வந்துடுவாங்க. ஆனால் ஒரு அப்பாவி ஏழை தொழிலாளி, பனையேறும் தொழிலாளிக்கு இந்த நிலைமை, அவரை பார்க்கல. ஆனால் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அவரை சந்தித்து அதிமுக சார்பில் அவருக்கு ஆறுதல் தெரிவித்து விட்டு, அவருக்கு அதிமுக துணைன்னு இருக்கும், அந்த சட்ட போராட்டத்தில் துணைன்னு இருக்கும், அவர் அப்படின்னு தெரிவித்துட்டு வரணும். அதை தெரிவிக்கும்படி பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் உத்தரவு கொடுத்ததுனால நானும் ஆலங்குளம் வேட்பாளராகவும் KRP பிரபாகரனும் சந்தித்தோம்.
இப்போ எனக்கு என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? யாருக்கு? பாலுக்கு பூனை காவலா? ஏற்கனவே ஒரு போலீஸால தாக்கப்பட்டு படுத்திருக்காரு. அவரை பார்க்க கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. எனக்கு தெரியல, இது எங்க இருந்து உத்தரவு வருதுன்னு தெரியல. நீங்க ஹிட்லர் அரசாங்கத்துல ஜெஸ்டபோன்னு ஒரு போலீஸ் இருக்கும். அவங்க அந்த ஜெஸ்டபோ போலீஸா தமிழ்நாடு மாறிட்டான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னும் 15-20 நாள்ல அதிமுக அரசாங்கம் தமிழ்நாட்டுல இதே போலீஸை வச்சுதான் அரசாங்கம் நடத்த போறோம். கடந்த 10 வருடங்களா, இதுக்கு முன்னாடி 10 வருடங்களா இந்த போலீஸை வச்சுதான். அப்போ அப்படிலாம் நல்லா இருந்த போலீஸ் ஏன் இப்படி மாறினாங்க அப்படின்னா, அரசாங்கத்தை நடத்துவர்கிட்ட தவறு இருக்கு. எனவே தவறான உத்தரவு கொடுக்குறாங்க, தவறான நடவடிக்கையினால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ இந்த சம்பவத்துல ஈடுபட்ட காவல்துறை அதிகாரி அது யாரா இருந்தாலும் அவரை நாங்க வன்மையா அதிமுக சார்பில் கண்டிக்கிறோம். இதுல இன்னும் காம்பன்சேஷன் எதுவுமே கொடுக்கல. யாருமே அரசாங்கம் தரப்புல பார்க்கல. எந்த தைரியத்துல ஓட்டு கேட்கலான்னு திமுக அரசாங்கத்துல இருக்கிறவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மக்கள் கொந்தளிக்கிறாங்க. நியாயம் அநியாயம் ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு மனிதாபிமானம் வேண்டாம், பார்க்க வேணாம். இதுவரை பார்க்கல. ஓடி ஓடி போய் பார்ப்பீங்களே, எல்லா ஊர்லயும் போய் பார்ப்பீங்களே. இப்ப ஏன் இங்க வரல? இப்ப இவர் சட்டமன்ற இப்ப வேட்பாளர் பார்க்கிறாரு. அவரு அந்த மக்களோட கூட துணையா இருக்கிறாரு. இந்த மக்கள் குரலை வெளியே வர விடாதபடி தடுக்கிறதுக்கு நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நான் பார்க்க வந்திருக்கேன். டாக்டர் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு எனக்கே உத்தரவு போட்டா டாக்டர் அப்படி சொல்லல. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் எப்பவும் பார்க்கலாம். அவருடைய விருப்பம், அதாவது பாதிக்கப்பட்டவருடைய விருப்பம் இல்லை அப்படின்னா அது அப்ப பாக்குறது மூலமா இன்னும் ஒரு இருளான ஒரு அராஜக போக்கு. அப்ப 10 போலீஸ் அராஜ நின்று மறிக்கிறாங்க. ஐசியூ வார்டுல அவங்க ஷூ காலோட உள்ள இருக்காங்க. நார்மலோட எதுக்கு ஏங்க? உங்க மேலதான் கம்ப்ளைண்ட், உங்க மேல என்னப்பா? என்ன உங்களுக்கு என்ன? எதனால நீங்க மறிக்கிறீங்க? நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கேன்னு சொல்றேன். டாக்டர் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு என்கிட்டே காது தாங்குமா? இப்படி காது குத்தலாமா? அப்போ என்கிட்டே சொன்னா, டாக்டரை கூப்பிட்டு கேட்டேன், நீங்க எந்த அடிப்படையில் அப்படி சொன்னீங்கன்னா நான் சொல்லலைன்னு சொல்றாரு. அப்போ என்னை சந்திக்க விடலைன்னா எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனா கடைசியா பார்த்துட்டேன், டாக்டர் அனுமதித்தார், நான் பார்த்தேன். ஆனா போலீசார் அதை தடுக்கிறாங்கன்னா எதுக்கு பயப்படுறீங்க? என்ன பதட்டம் உங்களுக்கு? எதனால சந்திக்க விட மறுக்கிறீங்க? ஆமா, இதுல அதாவது இது சட்டப்படி உரிய விசாரணை நடத்தி நீதி கிடைக்க நாங்க உத்தரவு போடுவார். எடப்பாடியார் கண்டிப்பா செய்வார். அதுல அவங்களுக்கு உரிய நிவாரணம். ஏன்னா அவர் வாழ்வாதாரம் போயிடுச்சு. அவர் இனிமேல் பணியேறும் தொழிலால் உங்க காலை வச்சுதான், கால் கையை பயன்படுத்தி தான் அவர் போய் அவர் பதநீர் இறக்குறதோ நொங்கு இது பண்றதோ பண்ண முடியும். அப்ப அவரால் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் காலில் நோக்கி சுட்டிருக்காங்க. எத்தனையோ சம்பவங்கள். அதுலெல்லாம் பயன்படாத துப்பாக்கி ஒரு எளிய பனையேறும் தொழிலாளி வைத்து அன்றாடம் கஞ்சிக்கு பாடுபடுறவனை பதம் பார்க்குதுன்னா அப்போ இந்த அரசாங்கம் வலுத்தவனுக்கு தான் இந்த அரசாங்கமா? திராவிட முன்னேற்ற கழகம் பணக்காரங்களுக்கும் வலுத்தவங்களுக்கும் ஏழைகளுக்கு இல்லையா? இதை பத்தி ஏன்னா ஒரு அரசாங்கம் இருக்கும்போது ஒரு தவறு நடந்து விடுதுன்னா உடனடியா அதுக்கு பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ அந்த சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ பார்த்து இருக்கணுமா இல்லையா? நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தாரா? வரல. அப்ப யாருமே வரலன்னா அவங்களுக்கு யாரு கதி? ஆனா அதிமுக துணைன்னு இருக்கும். சட்ட ரீதியாக அது அவருக்கு நிவாரணம் பெற்று தருவோம், அவருக்கு உரிய இழப்பீடுகளை பெற்று தருவோம்னு உறுதி அளித்திருக்கிறேன். அது போலீஸ் தான் சொன்னாங்க, அது போய். ஏன்னா அவர் என்கிட்ட பேசினாரு, அவரே என்கிட்ட சொன்னாரு, கால் வலிக்குது, என்னோட 2 காலும் போயிடுச்சு, எனக்கு 2 சின்ன குழந்தைகள் இருக்கு, ஒரு குழந்தை வயிற்றுல மனைவி கர்ப்பமா இருக்காங்க, என் வாழ்வாதாரம் பறி போச்சுன்னு அவர் கண்ணீர் விட்டு கதறார். அந்த காட்சி வந்துடக்கூடாதுன்னு பத்திரிகையாளரை தடுக்கிறீங்க. உங்க பத்திரிகையாளர் யாருக்கும் தட்டி கேட்கிற தைரியம் உங்களுக்கு இல்லை. உங்க மேல சொல்லல. ஏன்னா உங்களை துப்பாக்கி பதம் பார்த்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இதே மாதிரி தட்டி கேட்ட நியூஸ் தமிழ் திருச்சியில் அடிச்சாங்கல்ல, அவங்க மேலே வழக்கு போடுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வரணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இப்படி இருந்தா இந்த அரசாங்கம் தனது கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்க இந்த நாள்லயும் அராஜகம் நிக்கல. ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அப்ப அதுக்கு பொறுப்பேற்று ஏதோ நடந்துருச்சு, நாங்க நீதி விசாரணை நடத்துறோம், தவறுக்கு வருந்துகிறோம்னு அரசாங்கம் சொல்லியிருக்கா? ஸ்டாலின் சொல்லியிருக்காரா? பார்க்க வர்றது மனிதாபிமானமா வர்றவங்களையும் பார்க்க விட மாட்டேன்னு ஒரு மக்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தடுக்க முடியும்னா அப்ப இங்க என்ன அரசாங்கமா நடக்குது? இங்க ஜனநாயகம் இருக்கா என்ற கேள்வியை நான் மக்கள் முன்பாக வைக்கிறேன்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.